அவனுக்கு காலுக்கு கொலுசு போடணும், கைக்கு காப்பு மாட்டணும், இடுப்புல தங்கத்துல அருணா கவர் பண்ணி போடணும்னு ஆசை. இந்த மாதிரி வீட்டுலதான் தங்கவே மாட்டேங்குதே. ஏ ராசா, உனக்கு எதுக்குடா தங்கம்? உன் ஆயுதான் தங்கமாச்சே. அந்த தங்கத்தை கூட வாழாமத்தான் அவ தாலிய அறுத்து போட்டு போயிட்டானே படுபாவி. அவ நல்லா இருப்பானா? ஏமா அவரை திட்டுறீங்க? எல்லாம் நான் செஞ்ச பாவம். அன்னைக்கு தண்ணியில தத்தளிச்சனே, அப்படியே அப்பவே நான் போயிருந்திருக்க கூடாதா? அப்படியெல்லாம் சொல்ல போறவளா இருந்தா தான் அன்னைக்கே போயிருப்பியே. உங்க ஆயி அப்பன் செஞ்ச பூர்வ புண்ணியம். நான் உன்னை பார்க்க 4 பேர்த்த கூப்பிட, பொண்ணு தூக்கி இங்க போட நானா உன்னை காப்பாத்துறேன். அந்த நாளும் தெரிஞ்ச தெய்வம் தாத்தா உன்னை காப்பாத்துச்சு. பிறந்த உடனே பெத்த தாய முழுங்கிட்டேன். தாய் பாசன்னா என்னன்னு தெரியாமையே வளர்ந்தனா உங்க ரூபத்துல ஒரு தாய பார்த்தேன். வாயு வைரமா இருந்த என்ன ஒரு தாயும் புள்ளியமா ஆக்கி இத்தனை நாள் என்ன வச்சு காப்பாத்துனீங்க. இனிமேலுக்கும் நான் உங்களுக்கு சுமையா இருக்க கூடாது பாருங்க. அதனால நானே ஒரு வழிய தேடிக்கலான்னு பாக்குறேன். பகவான் ஏன் தான் இப்படி நல்லவங்களை எல்லாம் சோதிக்கிறானோ எனக்கு தெரியல. உன் கதையை கேட்கிறப்ப எனக்கு ரொம்ப பாவமா இருக்குதுமா. 4 பேருக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஜென்மமே நான் எடுத்திருக்கிறேன். அதுக்காகத்தான் இந்த சபாவை கூட நான் நடத்துறேன். இந்த சபாவில் உனக்கு பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீயும் உன் குழந்தையும் நல்லா இருக்கலாம். என் மூலமா உனக்கு 4 கச்சேரி கிடைக்கும். அதனால உனக்கு லாபம், எனக்கு என்ன லாபம்னு நான் யோசிக்க வேண்டாமா? லாபம் இல்லாம ஒரு தொழிலை செய்ய முடியுமாமா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. குழந்தை, உனக்கு போக போக எல்லாமே புரியும். குடத்துல இருக்குது பாரு மீன், அது தான் வயிற்று பசியை போக்கிக்கிறதுக்காக அங்க இருக்கிற அழுக்க சாப்பிடுது. அது சுயநலம். அதே சமயம் அந்த குளத்தை சுத்தப்படுத்துது பாரு, அது பொது நலம். அதே மாதிரி தாமா நான் சுயநலத்தையும் பொது நலத்தையும் மிக்ஸ் பண்ணலான்னு பாக்குறேன். நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அல்ல 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 அல்ல, நான் யாரையுமே தப்பா நினைக்கிறது இல்ல. ஒரு உத்தமையோ ஒரு பத்தினியையோ கெடுக்கணுங்கிறது என் கொள்கையே இல்ல. ஆனா நான் உதவி செய்யணும்னா அவ ஒரு உத்தமையாவோ பத்தினியாவோ இருக்க கூடாது அப்படின்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது தப்புன்னா சொல்லு, ரைட்டுன்னா இல்ல. குழந்தை குழந்தைன்னு கூப்பிட்டியே, உன் வாயில இப்படி எல்லாம வார்த்தை வருது? குழந்தையத்தானம்மா வாரி அணைச்சுக்க முடியும். இந்த வயசுல உனக்கு இப்படி எல்லாம் ஆசை வருது? ஐயோ, இந்த வயசுலதானம்மா ஆசையே வருது. உனக்காக என் வயசை குறைச்சிக்க முடியும். வாசல்ல போர்ட பார்த்தேன், நாய்கள் ஜாகிரதைன்னு இருந்தது. சாதாரணமா நாயின்னா எலும்பு துண்டுக்காக தான் அலையும். இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது சதைக்காக அலையுதுன்னு. நீங்கெல்லாம் மனுஷங்களா? இது மாதிரி துப்பிவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் துண்டையே போட்டுக்கிட்டு இருக்கிறேன். சகஜம், இது சகஜம். For more updates, like, comment, subscribe to our channel.